இங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவரு நேரடியா மோடியோ அல்லது ஒன்றிய அரசையோ எதிர்த்து பேச சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பொதுக்குழுல ஏதாவது ஒன்றிய அரசை கண்டிச்சு தீர்மானம் இருக்கா? எனக்கு தெரியாது. இப்ப நீங்க நான் அசம்பிளில இருந்து வெளியில வரேன், நீங்க கேக்குறீங்க கேள்வி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு பொதுக்குழுல என்ன தீர்மானம் எங்களுக்கு தெரியாது. சரி, தீர்மானம் போட்டிருக்காங்க. மயிலர்களை வருடுனாங்களா இல்ல அது ஓங்கி அடிச்சாங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. அப்ப யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க? யாருடைய ஏற்பாடுல நீங்க அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திருக்கிறது. இதற்கெல்லாம் நாங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் மக்களுக்கான பல திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த விஜய் கூச்சலும் வெற்று கூச்சல் தானே தவிர இவைகள் எல்லாம் விஷயம் உள்ள கூச்சல் கிடையாது. வெரி குட், வெரி குட். பாஜகவை விமர்சிக்கலன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எச்சரிக்கையா சொல்லி பேசுறாருல விஜய். ஆனால் விஜயோட கண்டனம் என்ன?